ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது ரேஷன் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு. தமிழக அரசின் மாபெரும் சிறப்பு மக்கள் குறை தீர்வு முகாம் ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடக்கப் போகுது. ஸோ ரேஷன் கார்டில் எனி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்ப் வந்து ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்துவாங்க. இந்த கேம்ப்பு எப்போ நடத்துவாங்க, எங்கே நடத்துவாங்க, என்ன டைமிங் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே வந்து இந்த ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்துவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த 11th டே, அதாவது இந்த சனிக்கிழமை, வர சனிக்கிழமை இந்த கேம்ப் நடக்க போகுது. காலையில் 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டல் வளங்கள், அதாவது எல்லா தாலுக் ஆஃபீஸிலுமே இந்த கேம்ப் வந்து நடக்க போகுது. அடுத்தது முகாமில் வழங்கப்படும் முக்கிய சேவைகள். ஸோ விவர மாற்றம், அதாவது பேர் சேர்த்தல், நீக்குதல். அடுத்தது எழுத்து பிழை இருந்தது அப்படின்னா அது வந்து அதாவது நேமில் அதை கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முகவரி மாற்றம், மொபைல் எண் புதுப்பித்தல், குடும்பத் தலைவர் மாற்றம், புதிய கார்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த கேம்ப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது முதியோர்களுக்கான சிறப்பு வசதி, பிரதி நபர் நியமனம். அதாவது ரேஷன் கடைக்கே போயிட்டு பொருட்களை வாங்க முடியாத சீனியர் சிட்டிசன் அண்ட் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க போய்ட்டு அவங்களுக்கு பதிலாக பொருட்களை வந்து வாங்கிக்கிற வசதி இருக்கும். அது இந்த கேம்ப் மூலமாக தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது ரேஷன் கடையில் முறைகேடாக தயங்காமல் வந்து நம்ம புகார் அளிக்கலாம். தனியார் சந்தையில் ரேஷன் பொருட்களை விற்கப்படுகிறதா, விற்பனையாளர்கள் முறையாக பொருட்களை வந்து வழங்க மறுக்கிறாரா, அடுத்தது கூடுதல் பணம் எக்ஸ்ட்ரா வந்து வசூலிக்கிறாங்களா, தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த கேம்ப் மூலமாகவே நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கலாம். ஸோ அதுக்கு சட்டப்படி வந்து நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. அடுத்தது நீங்கள் கேம்புக்கு போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில், அதாவது ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனால் தான் எந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த ஓடிபி மூலமாக தான் எல்லாத்தையுமே அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓடிபி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் மொபைல் நம்பர் தொலைஞ்சிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அடுத்தது எந்த சர்வீஸு எங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக ஒரு சில சர்வீஸஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஆன்லைனில் பண்ண முடியாத சில விஷயங்களை நீங்கள் கேம்ப் மூலமாக பண்ணலாம். ஒன்று, ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நியூவாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாகவே பண்ணலாம். அதே போல் பெயர், முகவரி மாற்றம், குடும்பத் தலைவர் மாற்றம், ஸோ இந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிக்க முடியும். அதே போல் நகல் குடும்ப அட்டை விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க, அடுத்து மொபைல் நம்பர் இருக்கிற அப்ளை பண்ணுறதுல இஷ்யூஸு, அடுத்தது விற்பனையாளர் புகார், மூத்த குடிமக்களுக்கான சேவை, ஸோ இது எல்லாமே கேம்ப் மூலமாக தான் போயிட்டு உங்களால் பண்ணுறதுக்கு முடியும். அது வந்து ஆன்லைன் மூலமாக பண்ண முடியாது. அடுத்தது உங்கள் ஊரில் எங்கே இந்த கேம்ப் நடக்குது அப்படின்னா ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னா ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா tnpds.gov.in அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு காண்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மேலே டாப்லேயே உங்களுக்கு காண்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய எல்லா மாவட்டமுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கேம்ப் வந்து எங்கெல்லாம் நடக்குது, எந்தெந்த தாலுக்காவில் நடக்குது, ஆஃபீஸில் நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதிலே மென்ஷன் ஆகி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட இந்த கேம்ப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு நீங்கள் போகும்போது என்ன ரிலேட்டடான இஷ்யூஸுக்கு போகிறீங்களோ அந்த ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் இருந்தபடியே பண்ணுற சர்வீஸை வீட்டில் இருந்தே பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்து பண்ண முடியாத சர்வீசஸை இந்தமாரி கேம்ப் மூலமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ஈஸியாக இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரேஷன் கார்டு ரிலேட்டடான இஷ்யூவாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 11ஆம் தேதி, அதாவது இந்த சனிக்கிழமை, மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் நெக்ஸ்ட் மந்த் சனிக்கிழமை கூட நீங்கள் வந்து உங்களுடைய பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.